அவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம். அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம் நம்முடைய துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை மறுக்காமல் அங்கீகரிப்பான். எல்லோரும் உறங்கக்கூடிய நேரம் நாம் எழுந்து அல்லாஹுக்காக தொழுது அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹ் சந்தோஷமடைகின்றான். அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நேரங்களில் ஒன்றுதான் இந்த தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தொழுகையிலே சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நேரங்களில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் அருள் வளங்கள் அதிகரிக்க வேண்டுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய தாயார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிரார்த்தனை செய்யுமாறு கூறிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹும்ம அக்திர் மாலி வவலதி வபாரிக் லி ஃபீமா அஅதைதனி. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வவலதி வபாரிக் லி ஃபீமா அஅதைதனி. யா அல்லாஹ், எனது செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகமாக்குவாயாக. எனக்கு நீ வழங்கியவற்றில் வளத்தை அளிப்பாயாக என்ற இந்த துஆவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்யுமாறு கேட்டபொழுது இந்த துஆவை ஓதினார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 6334வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது துஆ ஒருமையை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் இறுதியில் இதை ஓதி வந்ததாக அபு பக்ரா நஃபீ இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், நான் உன்னிடம் இறை நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் கபரின் வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ. இந்த துஆவையும் நாம் ஓதுவோம். அதே போன்று மூன்றாவது துஆ, இதுவும் வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய துஆ. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த துஆவை அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸலி வல் ஹரம் வல் மஅஸமி வல் மக்ரம் ومن فتنة القبر وعذاب القبر ومن فتنة النار وعذاب النار ومن شر فتنة الغنى
وأعوذ بك من فتنة الفقر وأعوذ بك من فتنة المسيح الدجال. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم إني أعوذ بك من الكسل والهرم والمأثم والمغرم ومن فتنة القبر وعذاب القبر ومن فتنة النار وعذاب النار ومن شر فتنة الغنى وأعوذ بك من فتنة الفقر وأعوذ بك من فتنة المسيح الدجال என்று வரக்கூடிய இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், உன்னிடம் நான் சோம்பலிலிருந்தும் தள்ளாமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் மன்னரையின் சோதனையிலிருந்தும் அதன் வேதனையிலிருந்தும் நரகத்தின் சோதனையிலிருந்தும் அதன் வேதனையிலிருந்தும் செல்வத்தின் தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன். மேலும் நான் உன்னிடம் வறுமையின் சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று வரக்கூடிய இந்த துஆவில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 6368வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 4வது துஆ, இதுவும் வறுமையை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ரி, லா இலாஹ இல்லா அன்த. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت، اللهم إني أعوذ بك من الفقر، اللهم إني أعوذ بك من عذاب القبر، لا إله إلا أنت. இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், என்னுடைய உடலில் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எனது செவிப்புலன்களிலும் எனது பார்வையிலும் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக. வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ், நிராகரிப்பு, ஏழ்மை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். இன்னும் கபரின் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று வரக்கூடிய இந்த துஆவை இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூதாவுத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5090வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இறுதியாக 5வது துஆ, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 7வது அத்தியாயத்தின் 155வது வசனத்திலே இந்த துஆவை குறிப்பிடுகின்றான். என்ன துஆ என்றால், அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருல் காஃபிரீன், அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருல் காஃபிரீன். நீதான் எங்களுடைய பாதுகாவலன், ஆகவே எங்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக. மன்னிப்பளிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிக்க மேலானவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே இந்த துஆவை குறிப்பிடுகின்றான். இந்த 5 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். அல்லாஹ்விடத்திலே வறுமையை விட்டும் ஏழ்மையை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய துஆக்கள், செல்வத்தை பெருக வைக்கக்கூடிய துஆக்கள், அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய துஆக்கள், நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய துஆக்கள். இவ்வாறு சிறந்த 5 துஆக்கள். இதனை ஏன் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே நாம் ஓத வேண்டும் என்று கூறுகின்றேன் என்றால், அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. அதே போன்று ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் இந்த துஆக்களை நாம் ஓதுவோம். ஏனென்றால் ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான்.